ஒரு 4 நாளுக்கு முன்னால ஆஃபர் போட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்வீட் பொட்டேட்டோ வாங்கிட்டு வந்துட்டாங்க. அத அவிச்சுதான்னு கேட்டாங்க. நானும் அவிச்சு கொடுத்தேன். ஆனா அவிக்கிறச்ச பார்த்தீங்கன்னா, ஓவர் குக் ஆயிருச்சு. அதனால கொஞ்சம் சொத சொதன்னு ஆயிடுச்சு. அதனால அத யாருமே சாப்பிடல. இப்போ நான் அத வச்சு தான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு சூப் பண்ண போறேன். அதுக்கு ஒரு பாத்திரத்த எடுத்துட்டு, அதில கொஞ்சம் பட்டர போட்டு, பட்டர் மெல்ட் ஆனதும் வெங்காயத்த நல்லா பொடியா வெட்டி, அத நல்லா வதக்கிக்கோங்க. அப்புறம் தக்காளி பழம், அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அது எல்லாத்தையுமே போட்டு நல்லா சிக்கன் கறிலாம் பண்ணுவோம்ல, அதே போல பண்ணிக்கணும். சிக்கன் பார்த்தீங்கன்னா, போன்லெஸ் பீஸ் எடுத்துட்டு குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் இதோட போட்டு நல்லா வதக்கி மல்லிப்பொடி வத்தப்பொடி இந்த மாதிரி நமக்கு என்னென்ன ஃப்ளேவர் தேவையோ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும். அப்படி இதுதான் நான் வேக வச்ச அந்த ஸ்வீட் பொட்டேட்டோ ரொம்ப சாஃப்ட் ஆயிடுச்சு. அதனால் அதை கையை வச்சு மசிச்சு போட்டுட்டேன். அதையும் போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் நேரம் ஆனதுக்கப்புறமா பால் இருக்குல்ல, நல்லா பசும்பால் அதையும் இதில் விடணும். இல்லைனா டபுள் க்ரீம் மில்க் அந்த மாதிரிலாம் ஏதாவது கிடச்சிதுன்னா அது எதுனாலும் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் அந்த க்ரீமி டெக்ஸ்சர் கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்புறம் உரப்புக்கு பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் அதையும் போட்டு நல்லா